ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய திருவெம்பாவையாகும். திருவெம்பாவை பகுதி 4 நாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி திருவாசகம் என்னும் தேன், அதாவது திருவாசகத்தை தேனிற்கு ஒப்பானது அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்த பொருளையும் கெடுக்காது. அதுபோல திருவாசகம் அதே மாதிரிதான், தானும் கெடல, தன்னை படித்தவரையும் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக விளங்கக்கூடிய நூல் திருவாசகத்திற்கு உண்டு. எழுதிய பல ஏடுகள் செல்லரித்து காணாமல் போய் மிச்ச மீதி இருந்தவை எல்லாம் தேடி எடுத்த காலத்திலேயே ஒரு எழுத்து கூட மாறாமல் நமக்கு அப்படியே கிடைத்த வாசகம் என்பதால் தான் திருவாசகத்தை தேனோடு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். அப்படி தேனோடு ஒப்பிட்ட அந்த திருவாசக தேனிலிருந்து திருவெம்பாவை பாடல் 4 நாம் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்தின்றோ, ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்தின்றோ, வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ, வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும், எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே, கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே, மின்னுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை, மின்னுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம், கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம், உன்னெனக்கு நின்றுருக, உன்னெனக்கு நின்றுருக யாமாட்டோம், நீயே வந்து எண்ணிக்கூரையில் துயிலேலோர் எம்பாவாய், யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கூரையில் துயிலேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் 2 தோழிகள் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஒன்னித்தில நகையா இன்னும் புலர்கின்றோ அப்படின்னா என்ன அப்படின்னா, தோழி உறங்கிக்கிட்டு இருக்க தோழியை எழுப்புறாரு. என்னம்மா உனக்கு இன்னும் பொழுது விடியலையா, தூங்கிட்டு இருக்கிற, சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருக்கிற தோழி கேட்குறா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. எல்லாருமே வந்துட்டாங்கம்மா, நீ சீக்கிரமா வா, எழுந்து வா உள்ள இருந்து கேட்குறா. எல்லாரும் நிஜமா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. உண்மையா சொல்லு, எல்லாரும் நிஜமா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. வந்துட்டாங்கம்மா, உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே வெளியே வா, வந்து எண்ணி பாரு, இவங்கெல்லாம் போதும் அப்படின்னு நினைத்தால் பின்னாடி வா, இல்லை நான் தூங்கத்தான் போறேன், இவங்கெல்லாம் பத்தாது, நிறைய பேர் இல்லை அப்படின்னு நினைச்சீன்னா நீ போய் தூங்குமா தாயே, நான் கிளம்புறேன், அந்த பெருமானுடைய திருவடியை வணங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல 2 தோழிகள் பேசுகிறது போல சொல்றது, அந்த தோழிகளுக்கு சொல்வது போல நமக்கு சொல்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பாடல்ல என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி ஒரு அற்புதமான விளக்கம். அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா அப்படின்னு நீ எதற்கு கேட்கிற, உனக்கு எப்படி கடவுளை வணங்க தெரியுமோ அப்படி வந்து வணங்கி விட்டு போக வேண்டியது தானே, யார் வந்தா உனக்கு என்ன, வராட்டி உனக்கு என்ன, இதான் உனக்கான கேள்வி. இறைவனை வணங்கும் போது நாம் இந்த தவறை செய்கிறோம். நம்ம கோயிலுக்கு போனாலும் இந்த தவறு தான் செய்கிறோம். அவங்க கோயிலில் சாமி எப்படி கும்பிட்றாங்க, நடந்து போய் கும்பிட்றாங்களா, இல்லை பாத யாத்திரை போய் கும்பிட்றாங்களா, இல்லை கோயிலில் வந்து உண்டியலில் பணம் போட்டு கும்பிட்றாங்களா, இல்லை தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்றாங்களா, அவங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்களா, அவங்க எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரியே நாமளும் கும்பிடணும் அப்படின்னு கும்பிட்றதுக்கு வேறு ஒரு பக்தி கிடையாதுங்க. மற்றவங்கள மற்றொருடைய பக்தியை பார்த்து நாம் ஒப்பிட்டு கும்பிட்றோம் அப்படின்னா அது ஒரு உண்மையான பக்தி ஆகாது. முதல்ல நாம் யோசிக்கணும். அடுத்தவங்க பக்தியோடு நம்மளோட பக்தியை ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு உண்மையான பக்தியா அப்படின்னு கேட்டால் உண்மையான பக்தியாக இருக்காது. தனக்கு என்ன தெரியுமோ அதை செய்வதையும்
நம்மளால முடிஞ்சதை செய்வதையும் ஒரு உண்மையான அன்போடு கடவுளை வணங்குவதற்குரிய பக்தியாகும். நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு உண்மையா அன்போடு வணங்குதல் வேண்டும். மற்றவர்களோடு நீ ஏன் ஒப்பிட்டு பேசுற, ஒப்பிட்டு பார்க்குற? பக்தியை ஒப்பிட்டு பார்த்தா அது உண்மையான பக்தியா இருக்காதுன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். ஒரு உண்மையான பக்திக்கு இறைவன் வழியே வந்து அருள் புரிவார். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ள முருகி பக்தியோடு நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு கடவுள் வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி தோழிகளுக்கு ஒரு எடுத்துரைப்பது போல மாணிக்க வாசகர் நமக்கு எடுத்துரைக்கிறார் இப்பாடலின் மூலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.